தேவனை பின்பற்றுவதில் இவர்கள் குடும்ப சகிதமாக செயல்பட்டார்கள். நமக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க, கல்யாண பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு குடும்ப சகிதமாக வாங்க. நோவா குடும்பமும் பேழைக்குள்ளே குடும்ப சகிதமாக உள்ளே சென்றார்கள், குடும்ப சகிதமாக உள்ளே போனாங்க, குடும்ப சகிதமாக வெளியில் வந்தாங்க. நாமும் ஆலயத்துக்கு போனாலும் குடும்ப சகிதமாக செல்ல வேண்டும். முதல்ல அம்மா போவாங்க, அப்புறம் பின்னாடி பிள்ளைகள் வருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி தெய்வீக ஆராதனை நேரத்தில் அப்பா வந்தாலும் வருவார், வராட்டினாலும் வரமாட்டார். அப்படிதான் இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றன. தேவனை பின்பற்றுவதில் நாம் குடும்ப சகிதமாக செயல்பட வேண்டும். முழு குடும்பமும் கப்பலுக்குள்ளே இருந்தாங்க, முழு குடும்பமும் பேழை கட்டினார்கள், முழு குடும்பமும் பிரசங்கம் பண்ணினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அருள்வதற்கு தேவன் காத்திருக்கிறார். நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதுதான் அவசியம். பாருங்க, யோசுவா 24:15 யோசுவா செய்த தீர்மானம் நம்முடைய தீர்மானமாக வேண்டும். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றாரே, அந்த தீர்மானத்தில் நாம் வளர வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.